Hello students, welcome to Hiba Max. 10th standard பசங்களுக்கு டெய்லி சேலஞ்ச் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் சென்டம் ஸ்டடி பிளானுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டே 7ஓட வீடியோ. நேற்றுக்கு நியூ இயர்னால நான் டே 7 வீடியோ கொடுக்கல. ஸோ இன்றைக்கி நான் டே 7 வீடியோ தரேன். இது வந்து ரிவிஷன் எக்ஸாமோட ஒரு கொஷின் பேப்பர், சரிங்களா? இந்த ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் நம்ம கொஷின் நம்பர் 38லேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த டே 7 சேலஞ்சில். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் தெரியும். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரி தெரியும், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஃபார்ம்டு பையும் நமக்கு தெரியும். 38, 39, 40, 41, 42 தான் தெரியாத மாதிரி இருந்தது. ஸோ 38லேருந்து செய்யலாம். If the vertices of a triangle ABC are A 6, 2, B -5, -1 and C 1, 9, then find the equation of the median. So இது வந்து exercise 5.3ல 9th question. 39. An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angles of depression of the boats are observed from the aeroplane are 60 and 30 respectively. Find the distance between the two boats. 6.3ல 4th question. அடுத்து 40. If the radii of the circular ends of frustum, which is 45 cm high and 28 cm and 7 cm, find the volume of frustum. Frustum sum 7.23. Example sum. அடுத்து 2 dice are rolled once. Find the probability of getting an even number on the first die or total face of sum 8. 8.4ல 6th question. 42. The volume of a cone is and the area of its base is 201 1/7 square centimeter. Find its slant height of the cone. இது வந்து unit exercise 7. Unit exercise 7ல question number 9. Unit exercise 7 question number 9. இது மட்டும் நான் explain பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். 42nd question. Volume of a cone is 1005 5/7 cubic centimeter. So first givenல volume of cone கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1005 5/7 cubic centimeter. இதை மிக்ஸ்டு ப்ராப்பராக பார்த்தணுன்னா இதை இன்டூ பண்ணும், இதை ப்ளஸ் பண்ணும். அப்போ 1005 into 7. 7 5s are 35, 0 7 1s are 7 and plus 5 பண்ணணும். இப்போ 7040 கரெக்டா? ஸோ இதோட வேல்யூ 7040/7 சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஏரியா. இப்போ ஒரு கோன் இருக்கு, கோனோட பேஸ் சர்க்கிள், அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 201 1/7 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சேம் இதை மிக்ஸ்டு ப்ராப்பராக மாற்றலாம். இன்டூ ப்ளஸ்ஸு. அப்போ 201 into 7. 7 1s are 7 0 1 4 plus 1. இப்போ 1408 which is equal to 1408/7 centimeter square. இப்போ பேஸ் ஏரியாவோட ஃபார்முலா, சர்க்கிளோட ஏரியானா πr². இப்போ இதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். r², பையோட வேல்யூ 22/7 which is equal to 1048/7. r² is equal to 1048/7. 22/7 7/22. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். 2 11s are 2 7s are 14 0 4. இப்போ 704 11ஆல் டிவைட் பண்ணலாம். 11 6 are 66, பேலன்ஸ் 4, இது ஒரு 4. 11 4s are 44 0. ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 64 கிடைக்கும். இப்போ 64னா ஈஸி இல்லையா? r² வந்து 64னா ஆரோட வேல்யூ +or-8. மெஷர்மெண்ட்ஸு ஸோ நம்ம வந்து +8 தான் எடுக்க முடியும், -8 எடுக்க முடியாது. ஸோ நம்ம இதை வந்து +8 மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் வேணும். ஸோ ஹெச் கண்டிப்பாக வேணும். இப்போ ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூமோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 7040/7. வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 πr²h is equal to 7040/7.
இப்போ இதில் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1/3, பையோட வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 8 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் is equal to 7040 divided by 7. இப்போ ஹெச் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். h is equal to 7040 by 7 into 3 into 7 by 1 22 into 8 numeratorல இருக்கு. அப்போ 1/8 8 are 64. 7 cancel. சரிங்களா? இப்போ பேலன்ஸ் நமக்கு 22 704 இருக்கு. 2 டேபிளில் கட் பண்ணலாம். 2 11s are 2 3s are 6 balance 1 2 5s are 10 2 2s are 4 0. again இது 11 டேபிளில் போகும். 3 5 2 0 11 டேபிளில் கேன்சல் ஆகும். 11 3s are 33 22 11 2s are 22. அந்த 0 அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 0வை நம்ம மேலே எடுத்துக்கலாம். அப்போ இது கேன்சல் பண்ணோன்னா 320 கிடைக்கும். இப்போ இது 64 இருக்குது, இது 320 இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எழுதிக்கலாம். 320 into 3 divided by 64. இப்போ நல்லா கவனிங்க. 32 10 times 32 2 times 32 2s are 64. 2 1s are 2 5s are. அப்போ ஹெச்சோட வேல்யூ 5 into 3 which is equal to 15 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாமா? ஹெச்சோட வேல்யூ 15 சென்டிமீட்டர். இப்போ எல்லோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லாண்ட் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. L is equal to root of h square plus r square. h square அப்போ 15 square plus r square. r வந்து 8 square. 15 square 225. 8 square 64 which is equal to 289. 289 எதோட ஸ்கொயர் தெரியுமா? 17 ஓட ஸ்கொயர். அப்போ ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ 17 கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோதான் சம். சரிங்களா? இந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த 5 சம்மு தான் நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு தர போகிறீங்க. சரிங்களா? டே 6 வரைக்கும் முடிக்கலன்னா டே 6ஓட வீடியோ சேனலில் இருக்குது. மறக்காமல் சேனலில் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறது ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 7th இல்லை 8th எங்களுக்கு எப்படி முடிக்கிறதுனா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 சம்மு தரேன். இந்த 5 சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்க்க அரை மணி நேரம் போதும். சரிங்களா? நம்ம சென்டம் எடுக்கணும், ஒரு பெரிய விஷயத்த ஏம் பண்ணுறோன்னா அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் தமிழ் எக்ஸாமோ இங்கிலீஷ் எக்ஸாமோ எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸுக்குன்னு ஒரு 1/2 hour கண்டிப்பாக ஒதுக்கணும். ஸோ கண்டிப்பாக அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம விடவே மாட்டோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நிறைய பேர். அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.